ஹாய் கைஸ், வெல்கம் டு மூக்ஷி டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாம்பியன் ட்ராஃபி தொடர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரவாரமாக 60 நாட்கள் கலக்க போகிறது ஐபிஎல் தொடர். இன்னும் 9 நாளில் ஸ்டார்ட் ஆக இருக்குதுங்க. முதல் போட்டி 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொல்கத்தாவில் நடைபெற இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர சண்டே, அதாவது மார்ச் 23ஆம் தேதி சென்னையும் மும்பை இந்தியன்ஸும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத இருக்காங்க. இந்த போட்டிக்கு தற்போதே சென்னை அணி பார்த்தீங்கன்னா தயாராக ஆரம்பித்து விட்டாங்க. தல தோனி, ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பயிற்சி ஆட்டத்தை தற்போது தொடங்கி விட்டாங்களாம். சிவம் துபேவும் சென்னைக்கு வந்து விட்டாருங்க. சென்னை அணியில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. சென்னை அணியில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டனாக செயல்பட இருக்காரு. அவர் தலைமையில் தான் தல தோனி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறங்க இருக்காரு. தல தோனிக்கு இதுதான் கடைசி ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே கோப்பையை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தல தோனி கிட்ட கோப்பையை கொடுத்து அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து களமிறங்கிறதுனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மிகுந்த பலத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தற்போதே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்தை தொடங்கி விட்டாங்க. தல தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கேக்வாட் போன்ற நட்சத்திர வீரர்கள் சென்னை அணியில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய பலம்தான். அடுத்தடுத்து சிஎஸ்கே குறித்த ஐபிஎல் குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.